தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தால் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடங்கி விருதுநகரில் கஞ்சா பயன்படுத்தியதை கூறியதால் சிறுவர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை தொடர்ந்து தற்போது திருத்தணி ரயில் நிலையத்தில் நடந்துள்ள சம்பவம் தமிழ்நாட்டையே பதைபதைக்க வைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே குடியிருப்பு பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் நேற்று மாலை கத்தியால் வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த திருத்தணி போலீசார் வடமாநில இளைஞரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். விசாரணையில் வெட்டப்பட்ட அந்த இளைஞர் மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்பது தெரியவந்தது. முப்பத்தி 4 வயதான சூரஜ் திருத்தணியில் வேலை முடித்துவிட்டு ரயிலில் பயணித்த போது 17 வயதான 4 பேர் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தியால் இளைஞர் சூரஜை வெட்டுவது போல் ரீல்ஸ் எடுத்து வம்பிழுத்துள்ளனர். பின்னர் அதனை தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பகிர்ந்துள்ளனர். அதன் பிறகு திருத்தணி ரயில் நிலையம் அருகில் உள்ள ரயில்வே குடியிருப்பு பகுதிக்கு வடமாநில இளைஞரை அழைத்துச் சென்று 4 பேரும் மாறி மாறி சரமாரியாக வெட்டி அதனையும் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். கொடூரமாக தாக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த வடமாநில இளைஞர் சூரஜை அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருத்தணி போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரையும் போலீசார் கைது செய்திருந்தாலும் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் புரையோடி போய் இருப்பதற்கு இதுவும் ஒரு சான்று. பாவம் பிழைப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வந்தவர் இப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது எல்லோருக்கும் வேதனையை அளித்திருக்கிறது. இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்கப் போவது யார்?